வணக்கம் நண்பர்களே. பாம்பாட்டி சித்தர் கூறும் அரிய இரகசியங்களில் இன்று நாம் பார்க்கப் போவது கும்பராசியில் நீங்கள் ஏன் பிறந்தீர்கள் என்ற ஆழமான கேள்விக்கான விளக்கம்தான். ஒரு மனிதன் எந்த ராசியில் பிறக்கிறான் என்பது வெறும் தற்செயலான நிகழ்வு அல்ல என்று சித்தர்கள் கூறுகின்றனர். பல பிறவிகளில் செய்த புண்ணியங்களும் பாவங்களும், நிறைவேறாத ஆசைகளும், முடிக்கப்படாத கர்மங்களும் சேர்ந்து அடுத்த பிறவிக்கான பாதையை அமைக்கின்றன. அந்த வகையில் கும்பராசியில் பிறந்தவர்கள் ஒரு சாதாரண ஆன்மா அல்ல. அவர்கள் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துடன் பூமிக்கு அனுப்பப்பட்டவர்கள் என்று பழமையான ஓலைச்சுவடிகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த காணொளியில் கும்பராசியின் உண்மையான பிறவி காரணம், அவர்களின் கர்ம ரகசியங்கள், வாழ்க்கை பாடங்கள், மறைந்திருக்கும் சக்திகள் ஆகிய அனைத்தையும் விரிவாக பார்க்கப் போகிறோம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் காணொளிக்கு விருப்பம் தெரிவித்து உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். சித்தர்கள் கூறும் மறைநூல்களில் ஒரு ஆழமான கருத்து உள்ளது. இந்த உலகில் எந்த மனிதனும் காரணமின்றி ஒரு குறிப்பிட்ட ராசியில் பிறப்பதில்லை. ஒவ்வொரு பிறவிக்கும் பின்னாலும் எண்ணற்ற கர்ம பதிவுகள் மறைந்திருக்கின்றன. அந்த கர்மங்களே அடுத்த பிறவியின் குடும்பம், குணம், வாழ்க்கை பாதை, சந்திக்கும் மனிதர்கள், அனுபவிக்கும் இன்பத் துன்பங்கள் என அனைத்தையும் தீர்மானிக்கின்றன என்று சித்தர்கள் கூறுகின்றனர். அந்த வகையில் கும்பராசியில் பிறந்தவர்கள் முந்தைய பிறவியில் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் அறிவை தேடியவர்களாகவும், உண்மையை அறிய முயன்றவர்களாகவும், பலருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களாகவும் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த நல்ல எண்ணங்கள் அனைத்தும் முழுமையாக நிறைவேறவில்லை. சில சூழ்நிலைகள் அவர்களை தடுத்திருக்கலாம். சில முடிவுகளை அவர்கள் தள்ளி போட்டிருக்கலாம். சில தர்மங்களை செய்ய நினைத்தும் காலம் அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்காமல் போயிருக்கலாம். அதனால் நிறைவேறாமல் இருந்த அந்த நற்செயல்களின் விதைகள் இந்த பிறவியிலும் அவர்களை தொடர்ந்து வந்துள்ளன என்று சித்தர்கள் விளக்குகின்றனர். முந்தைய பிறவியில் கும்பராசிக்காரர்கள் பலருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய திறமை கொண்டிருந்தும் தங்களை முழுமையாக வெளிப்படுத்தாமல் வாழ்ந்திருக்கலாம். தங்களுடைய அறிவை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளாமல் அமைதியாக இருந்திருக்கலாம். சிலர் உண்மையை அறிந்தும் அதை வெளிப்படையாக சொல்ல தயங்கி இருக்கலாம். சிலர் பிறரின் துன்பத்தை பார்த்தும் உதவுவதற்கான சரியான நேரத்தை இழந்திருக்கலாம். நல்ல மனம் இருந்தும் செயலாக மாற்ற முடியாத அந்த தயக்கமே இந்த பிறவியில் அவர்களை மீண்டும் சோதனைகளின் வழியாக நடத்துகிறது என்று சித்தர்கள் கூறுகின்றனர். அதனாலதான் கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் ஆரம்ப காலம் மிகவும் எளிதாக இருப்பதில்லை. அவர்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்ற நிலை பலமுறை உருவாகும். அவர்கள் முயற்சி செய்தாலும் பலன் தாமதமாக வரும். ஆனால் அந்த தாமதம் அவர்களை தண்டிப்பதற்காக அல்ல, அவர்களின் மனதை மேலும் உறுதியானதாக மாற்றுவதற்காகவே என்று சித்தர்கள் கூறுகின்றனர். பல கும்பராசிக்காரர்கள் சிறு வயதிலிருந்தே ஒரு வித்தியாசமான அனுபவத்தை உணர்ந்திருப்பார்கள். அவர்கள் மற்றவர்களைப் போல சிந்திக்க மாட்டார்கள். எதையும் ஆழமாக ஆராய்ந்து பார்க்கும் இயல்பு அவர்களிடம் இருக்கும். உலகம் ஏன் இப்படி செயல்படுகிறது, மனிதர்கள் ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள், வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என்ன என்ற கேள்விகள் அவர்களுடைய மனதில் அடிக்கடி தோன்றும். இந்த கேள்விகள் சாதாரண மனிதர்களுக்கு எளிதில் வராது. பல பிறவிகளாக அறிவை தேடிய ஆன்மாக்களுக்கு மட்டுமே இத்தகைய சிந்தனைகள் இயல்பாக உருவாகும் என்று சித்தர்கள் கூறுகின்றனர். அதனால் கும்பராசிக்காரர்கள் பல நேரங்களில் தனிமையை விரும்புவார்கள். கூட்டத்தில் இருந்தாலும் மனதளவில் தனியாக இருப்பது போன்ற உணர்வு அவர்களுக்கு இருக்கும். அது பலவீனம் அல்ல, முந்தைய பிறவிகளில் அவர்கள் பெற்ற ஆன்ம அனுபவத்தின் தொடர்ச்சிதான். சில நேரங்களில் கும்பராசிக்காரர்களுக்கு தாங்கள் செய்யாத தவறுகளுக்கு கூட பழி விழும். மற்றவர்கள் செய்த தவறின் விளைவுகளையும் இவர்களே சுமக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இதை பார்த்து பலர் மனம் உடைந்து விடுவார்கள். ஆனால் சித்தர்கள் கூறுவது வேறுபட்டது. முந்தைய பிறவிகளில் முடியாமல் போன சில கர்ம கணக்குகள் இந்த பிறவியில் சமநிலைப்படுத்தப்படுகின்றன. அதனால் சில துன்பங்கள் காரணமில்லாமல் வந்தது போல தோன்றும். ஆனால் ஒவ்வொரு துன்பமும் ஒரு பழைய கர்மத்தை முடித்து வைக்கும் வாய்ப்பாகவே அமைகிறது. இதை உணர்ந்தவர்கள் வாழ்க்கையை வெறுக்க மாட்டார்கள். மாறாக ஒவ்வொரு அனுபவத்தையும் ஒரு பாடமாக ஏற்றுக்கொண்டு முன்னேறுவார்கள். கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நல்லவர்கள் வருவார்கள். அதே நேரத்தில் ஏமாற்றுபவர்களும் வருவார்கள். சிலர் அவர்களுடைய நம்பிக்கையை உடைப்பார்கள். சிலர் அவர்களுடைய நல்ல மனதை பயன்படுத்திக் கொள்வார்கள். இதற்கும் ஒரு கர்ம பின்னணி இருப்பதாக சித்தர்கள் கூறுகின்றனர். முந்தைய பிறவியில் அவர்கள் யாரிடமோ வைத்திருந்த நம்பிக்கை முழுமையடையாமல் முடிந்திருக்கலாம். அல்லது யாரோ ஒருவருக்கு செய்ய வேண்டிய உதவியை முழுமையாக செய்யாமல் விட்டிருக்கலாம். அதனால் இந்த பிறவியில் மனிதர்களை அறியும் ஞானத்தை பெறுவதற்காக பலவிதமான மனிதர்களை இறைவன் அவர்களுடைய வாழ்க்கையில் அனுப்புகிறான். ஒவ்வொரு சந்திப்பும் ஒரு பாடம், ஒவ்வொரு பிரிவும் ஒரு விழிப்புணர்வு. இதன் மூலம் அவர்கள் யாரை நம்ப வேண்டும்,
யாரிடமிருந்து விலக வேண்டும் என்பதை மெதுவாக கற்றுக்கொள்கிறார்கள். மேலும் ஒரு முக்கியமான விஷயத்தை சித்தர்கள் கூறுகின்றனர். கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வெற்றி மிகவும் தாமதமாக வரலாம். ஆனால் அது வந்த பிறகு எளிதில் அவர்களை விட்டு விலகாது. ஏனெனில் அவர்கள் பெறும் ஒவ்வொரு வெற்றிக்கும் பின்னால் பல ஆண்டுகள் பொறுமை, முயற்சி, அனுபவம், தியாகம் ஆகியவை இருக்கும். அதனால் அவர்கள் உருவாக்கும் பெயரும் புகழும் நிலையானதாக இருக்கும். விரைவாக கிடைக்கும் உயர்வு விரைவாக மறைந்து போகும். ஆனால் கர்மத்தின் வழியாக கிடைக்கும் உயர்வு தலைமுறைகள் கடந்தும் நினைவில் நிற்கும். இதுவே கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையின் மிகப்பெரிய தனிச்சிறப்பு என்று சித்தர்கள் விளக்குகின்றனர். கும்பராசியில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடைய துன்பத்தை பார்த்தால் எளிதில் மனம் உருகிவிடுவார்கள். யாராவது உதவி கேட்டால் தங்களால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். சில நேரங்களில் தங்களுக்கே கஷ்டம் இருந்தாலும் பிறருக்கு உதவ முன் வருவார்கள். இந்த இரக்க குணம் இந்த பிறவியில் புதிதாக வந்தது அல்ல. பல பிறவிகளாக வளர்த்து வந்த மனப்பண்பின் தொடர்ச்சிதான். அதனால்தான் அவர்கள் செய்த சிறிய தர்மங்களுக்கு கூட எதிர்பாராத விதத்தில் பெரிய பலன் கிடைக்கும். ஏனெனில் தர்மம் என்பது ஒரே பிறவிக்கான கணக்கு அல்ல. அது பல பிறவிகளை தாண்டி தொடரும் ஒரு புண்ணிய சேமிப்பு என்று சித்தர்கள் கூறுகின்றனர். இறுதியாக சித்தர்கள் ஒரு ஆழமான உண்மையை உணர்த்துகின்றனர். கும்பராசியில் பிறந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடக்கூடாது. ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் தனித்தனி பயணம் உள்ளது. சிலருக்கு செல்வம் முக்கியம், சிலருக்கு அதிகாரம் முக்கியம். ஆனால் கும்பராசிக்காரர்களுக்கு அறிவு, அனுபவம், மனிதநேயம், தர்மம் ஆகியவற்றின் வழியாக ஆன்ம முன்னேற்றம் பெறுவதுதான் முக்கிய நோக்கம். அதனால்தான் அவர்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொரு சோதனையும் அவர்களை உடைப்பதற்காக வருவதில்லை. அவர்களுக்குள் மறைந்து இருக்கும் வலிமையையும் ஞானத்தையும் வெளிக்கொண்டு வருவதற்காகவே வருகிறது. இந்த உண்மையை புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளையும் நம்பிக்கையுடன் வாழத் தொடங்கினால் கடந்த பிறவியின் கர்ம பதிவுகள் மெதுவாக நிறைவடைந்து இந்த பிறவியின் நோக்கமும் முழுமை பெறும் என்று சித்தர்கள் அருள்வாக்காக கூறியுள்ளனர். சித்தர்கள் கூறும் ஆழமான உண்மைகளில் ஒன்று, இந்த உலகில் எந்த மனிதனும் காரணமின்றி பிறப்பதில்லை என்பதாகும். ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவே இறைவன் அவர்களை ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில, ஒரு குறிப்பிட்ட காலத்தில், ஒரு குறிப்பிட்ட ராசியில் பிறக்க வைக்கிறான். அந்த வகையில் கும்பராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கை மிகவும் தனித்துவமானது. இவர்களின் பிறவி பணி செல்வத்தை சேர்ப்பது மட்டுமல்ல, புகழை பெறுவது மட்டுமல்ல, தங்களுடைய வாழ்க்கையை மட்டும் சிறப்பாக அமைத்துக் கொள்வதும் அல்ல. மனிதர்களின் சிந்தனையை மாற்றுவது, உண்மையை உணர வைப்பது, பழைய தவறான நம்பிக்கைகளுக்கு நடுவே புதிய விழிப்புணர்வை உருவாக்குவது போன்ற உயர்ந்த கடமைகளே இவர்களின் பிறவி பணியாக சித்தர்கள் கூறுகின்றனர். இதனால்தான் கும்பராசிக்காரர்கள் சிறு வயதிலிருந்தே மற்றவர்களைப் போல சிந்திக்காமல் வித்தியாசமாக சிந்திப்பார்கள். அவர்கள் கேட்கும் கேள்விகளும் பார்க்கும் பார்வையும் எடுக்கும் முடிவுகளும் பலருக்கு புதுமையாக தோன்றும். சில நேரங்களில் அதையே மக்கள் தவறாகவும் புரிந்து கொள்வார்கள். ஆனால் காலம் கடந்த பிறகுதான் அவர்கள் கூறிய கருத்துகளில் இருந்த உண்மை அனைவருக்கும் புரியும். கும்பராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் எப்போதும் காரணத்தை தேடுவார்கள். இது ஏன் நடந்தது? இதற்கு பின்னாலே என்ன உண்மை இருக்கிறது? இதை இன்னும் சிறப்பாக செய்ய முடியாதா என்று தொடர்ந்து சிந்திப்பார்கள். இந்த இயல்பு சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஏனெனில் உலகத்தில் பெரும்பாலான மக்கள் பழகிய வழியிலேயே நடக்க விரும்புகிறார்கள். ஆனால் கும்பராசிக்காரர்கள் புதிய பாதையை தேடுவார்கள். இதனால் பல நேரங்களில் அவர்கள் எதிர்ப்பையும் விமர்சனங்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இருந்தாலும் அவர்கள் மனம் தளரக்கூடாது என்று சித்தர்கள் அறிவுறுத்துகின்றனர். ஏனெனில் உண்மையை தேடும் மனிதர்கள் ஆரம்பத்தில் தனிமையாக இருப்பார்கள். ஆனால் இறுதியில் அவர்களுடைய சிந்தனையே உலகத்திற்கு வழிகாட்டியாக மாறும். முந்தைய பிறவிகளில் கும்பராசிக்காரர்கள் அறிவை தேடிய ஆன்மாக்களாக இருந்ததன் காரணமாகவே இந்த பிறவியிலும் அவர்களுக்கு அறிவின் மீது அளவில்லாத ஈர்ப்பு இருக்கும். அவர்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் அதன் ஆழத்தை அறிய விரும்புவார்கள். மேலோட்டமான பதில்கள் அவர்களுக்கு திருப்தி அளிக்காது. ஒரு விஷயத்தின் உண்மையை அறிய அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்வார்கள். இதுவே அவர்களின் பிறவி பணியை நிறைவேற்றுவதற்கான முதல் படியாகும். அறிவு இல்லாமல் மாற்றத்தை உருவாக்க முடியாது என்பதை இறைவன் அவர்களுடைய மனதில் இயல்பாகவே பதித்திருக்கிறான். அதனால்தான் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டே இருப்பார்கள். அனுபவத்திலிருந்தும் கற்றுக்கொள்வார்கள், மனிதர்களிடமிருந்தும் கற்றுக்கொள்வார்கள், வாழ்க்கையிலிருந்தும் கற்றுக்கொள்வார்கள். ஒவ்வொரு அனுபவத்தையும் ஒரு பாடமாக மாற்றிக்கொள்ளும் திறமை அவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். கும்பராசிக்காரர்களின் இன்னொரு சிறப்பம்சம் அவர்கள் தங்களை விட சமூகத்தை அதிகமாக நினைப்பார்கள் என்பதாகும். ஒரு பிரச்சனையை பார்த்தால் அதிலிருந்து எப்படி அனைவருக்கும் நன்மை கிடைக்க வேண்டும் என்று சிந்திப்பார்கள்.
தங்களுடைய முன்னேற்றம் மட்டுமல்லாமல் மற்றவர்களும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுடைய மனதில் இயல்பாக இருக்கும். அதனால்தான் பல நேரங்களில் அவர்கள் செய்யும் செயல்களுக்கு உடனடியாக பாராட்டு கிடைக்காது. சிலர் அவர்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். சிலர் அவர்களுடைய நல்ல எண்ணங்களை கூட சந்தேகத்துடன் பார்ப்பார்கள். ஆனால் காலம் செல்லச் செல்ல அவர்கள் செய்த செயல்களின் உண்மையான மதிப்பு வெளிப்படும். இதுவே கும்பராசியின் பிறவி பணியின் ஒரு முக்கிய அடையாளம் என்று சித்தர்கள் கூறுகின்றனர். கும்பராசியில் பிறந்தவர்கள் உண்மையை சொல்ல வேண்டிய நேரத்தில் அமைதியாக இருக்கக்கூடாது. பலருக்கு பிடிக்காது என்பதற்காக உண்மையை மறைப்பதும் இவர்களுடைய பிறவி பணிக்கு எதிரான செயலாகும். உண்மை சில நேரங்களில் கசப்பாக இருக்கலாம். ஆனால் அந்த உண்மையே பலருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி கொண்டது. அதனாலதான் இறைவன் இவர்களுக்கு அச்சமின்றி பேசக்கூடிய மனதையும் நியாயத்தை உணரக்கூடிய அறிவையும் கொடுத்திருக்கிறான். இதை சரியான முறையில பயன்படுத்தினால் அவர்கள் பலருடைய வாழ்க்கையில் ஒளியேற்றும் மனிதர்களாக மாறுவார்கள். ஆனால் பயத்தால் அல்லது பிறரின் விமர்சனத்தால் தங்களுடைய நல்ல எண்ணங்களை ஒதுக்கி வைத்துவிட்டால் அவர்கள் பிறந்ததன் உண்மையான நோக்கம் முழுமையடையாமல் போய்விடும் என்று சித்தர்கள் எச்சரிக்கின்றனர். மேலும் கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொரு சோதனையும் அவர்களை இன்னும் உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் பயிற்சியாகும். ஏனெனில் உலகத்திற்கு வழிகாட்ட வேண்டியவர்கள் முதலில் வாழ்க்கையின் உண்மைகளை அனுபவித்து அறிந்திருக்க வேண்டும். துன்பத்தை அறியாத ஒருவரால் துன்பப்படுபவர்களுக்கு ஆறுதல் கூற முடியாது. தோல்வியை அனுபவிக்காத ஒருவரால் வெற்றிக்கான வழியை மற்றவர்களுக்கு காட்ட முடியாது. அதனால்தான் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு அனுபவமும் அவர்களை உள்ளுக்குள் செதுக்குகிறது. அவர்கள் மெதுவாக பொறுமையையும் இரக்கத்தையும் புரிதலையும் ஞானத்தையும் பெறுகிறார்கள். இந்த பண்புகளே பின்னர் பலருடைய வாழ்க்கையை மாற்றும் ஆற்றலாக மாறுகின்றன. சித்தர்கள் மேலும் ஒரு அரிய இரகசியத்தை கூறுகின்றனர். கும்பராசிக்காரர்களின் மனதில் திடீரென தோன்றும் நல்ல எண்ணங்களை ஒருபோதும் அலட்சியப்படுத்தக்கூடாது. அந்த எண்ணங்கள் சாதாரண சிந்தனைகள் அல்ல. பல நேரங்களில் அவை இறையருளால் கிடைக்கும் வழிகாட்டுதல்களாக இருக்கலாம். ஒரு நல்ல செயலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம், யாருக்காவது உதவ வேண்டும் என்ற எண்ணம், ஒரு புதிய வழியை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம், ஒரு உண்மையை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் ஆகியவை அனைத்தும் அவர்களுடைய பிறவி பணியுடன் தொடர்புடையதாக இருக்கலாம். அதனால்தான் அந்த எண்ணங்களை அவர்கள் செயலாக்கத் தொடங்கும் பொழுது வாழ்க்கையில் மெதுவாக நல்ல மாற்றங்கள் நிகழத் தொடங்கும். கும்பராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மற்றவர்களின் அளவுகோலால் அளக்கக்கூடாது. சிலர் இளமையிலேயே பெரிய செல்வந்தர்களாக மாறலாம். சிலர் விரைவாக புகழ் பெறலாம். ஆனால் கும்பராசிக்காரர்களின் வெற்றி வேறுபட்டது. அவர்கள் உருவாக்கும் மாற்றம் பல தலைமுறைகளுக்கும் பயன் தரக்கூடியதாக இருக்கும். அவர்கள் விதைக்கும் நல்ல எண்ணங்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகும் மனிதர்களின் மனதில் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் இவர்களின் சாதனைகள் உடனடியாக தெரியாமல் இருந்தாலும் காலம் செல்லச் செல்ல அதன் மதிப்பு பல மடங்கு உயர்ந்து கொண்டே இருக்கும். இதுவே கும்பராசியில் பிறந்த ஆன்மாக்களின் உண்மையான மகத்துவம் என்று சித்தர்கள் கூறுகின்றனர். இறுதியாக சித்தர்கள் கூறும் மிக முக்கியமான அறிவுரை என்னவென்றால், கும்பராசிக்காரர்கள் தங்களுடைய மனதில் தோன்றும் நன்மை செய்யும் எண்ணங்களை எந்த நிலையிலும் கைவிடக்கூடாது. உலகம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உண்மையின் பாதையில் தொடர்ந்து நடக்க வேண்டும். பிறருக்கு உதவுவதையும் அறிவை பகிர்வதையும் தர்மத்தை நிலைநாட்டுவதையும் நிறுத்தக்கூடாது. ஏனெனில் அதுவே அவர்களின் பிறவியின் உண்மையான நோக்கம். அந்த நோக்கத்தை உணர்ந்து வாழத் தொடங்கும் நாளிலிருந்து அவர்களுடைய வாழ்க்கையில் கர்மத் தடைகள் மெதுவாக விலகி இறையருள் அதிகரித்து அவர்கள் நினைக்காத உயரத்திற்கு வாழ்க்கை அவர்களை அழைத்துச் செல்லும் என்று சித்தர்கள் அருள்வாக்காக கூறியுள்ளனர். பல கும்பராசிக்காரர்களின் மனதில் வாழ்நாள் முழுவதும் ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கும். நான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை, யாருடைய வாழ்க்கையையும் கெடுக்க நினைக்கவில்லை, முடிந்தவரை நேர்மையாக வாழ முயற்சி செய்கிறேன். இருந்தும் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு சோதனைகள் வருகின்றன? ஏன் நான் நினைத்தது எளிதாக நடப்பதில்லை? ஏன் ஒவ்வொரு வெற்றிக்கும் முன்பாக பல தடைகளை கடக்க வேண்டியிருக்கிறது என்று பலர் மனம் உடைந்து கேட்பார்கள். இந்த கேள்விக்கான பதிலை சித்தர்கள் மிகவும் ஆழமாக விளக்கியுள்ளனர். அவர்களுடைய கூற்றுப்படி சோதனைகள் என்பது இறைவன் கோபப்பட்டு கொடுக்கும் தண்டனை அல்ல, மாறாக பெரிய பொறுப்பை ஏற்க தகுதியான ஆன்மாக்களை உருவாக்கும் ஒரு பயிற்சியாகும். சாதாரண வாழ்க்கையை வாழ வந்த ஆன்மாக்களுக்கு சாதாரண அனுபவங்களே போதுமானது. ஆனால் பலருடைய வாழ்க்கையை மாற்றும் ஆற்றல் கொண்ட ஆன்மாக்கள் முதலில் தங்களுடைய மனதை வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனால்தான் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஆரம்ப காலங்களில் அதிகமான சோதனைகள் தோன்றுகின்றன என்று சித்தர்கள் கூறுகின்றனர். தங்கத்தை எடுத்தவுடன் அது ஆபரணமாக மாறுவதில்லை. அது முதலில் நெருப்பில் உருக வேண்டும். அதன் பிறகு பலமுறை அடிக்கப்பட்டு செதுக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்ட பிறகுதான் அனைவரும் மதிக்கும் அழகிய ஆபரணமாக மாறுகிறது.
அதுபோலவே கும்பராசிக்காரர்களின் மனமும் வாழ்க்கையின் அனுபவங்களால் மெதுவாக வடிவமைக்கப்படுகிறது. ஒவ்வொரு துன்பமும் அவர்களுடைய பொறுமையை அதிகரிக்கிறது. ஒவ்வொரு தோல்வியும் அவர்களுடைய சிந்தனையை ஆழமாக மாற்றுகிறது. ஒவ்வொரு ஏமாற்றமும் மனிதர்களை புரிந்து கொள்ளும் அறிவை வளர்க்கிறது. ஒவ்வொரு இழப்பும் எது நிலையானது எது நிலையற்றது என்பதை உணர்த்துகிறது. இந்த அனுபவங்கள் இல்லாமல் அவர்கள் பெற வேண்டிய ஞானம் முழுமையடையாது. அதனால்தான் இறைவன் அவர்களை அவசரப்படுத்தாமல் அனுபவங்களின் வழியாக மெதுவாக உயர்த்துகிறான் என்று சித்தர்கள் கூறுகின்றனர். கும்ப ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பல நேரங்களில் அவர்கள் மிகவும் நம்பிய மனிதர்களே அவர்களை விட்டு விலகிச் செல்லலாம். சிலர் அவர்களை புரிந்து கொள்ளாமல் விமர்சிக்கலாம். சிலர் அவர்களுடைய நல்ல மனதையே பலவீனமாக நினைத்து பயன்படுத்திக் கொள்ளலாம். இதுபோன்ற அனுபவங்கள் மனதை மிகவும் காயப்படுத்தும். ஆனால் சித்தர்கள் கூறுவது என்னவென்றால், உண்மையான வலிமை என்பது உடலின் வலிமை அல்ல, மனத்தின் வலிமை. அந்த மன வலிமையை உருவாக்குவதற்காகத்தான் வாழ்க்கை சில மனிதர்களை நம்மிடமிருந்து விலக்குகிறது. யார் உண்மையானவர்கள், யார் சூழ்நிலைக்காக மட்டும் நம்முடன் இருந்தவர்கள் என்பதை உணர்த்துவதற்காக சில உறவுகள் முடிவடைகின்றன. இதை புரிந்து கொள்ளும் கும்பராசிக்காரர்கள் பின்னர் எந்த சூழ்நிலையிலும் எளிதில் உடைந்து போக மாட்டார்கள். சில நேரங்களில் கும்பராசிக்காரர்கள் கடுமையாக உழைத்தாலும் அதற்கான பலன் உடனடியாக கிடைக்காது. அவர்களை விட குறைவாக உழைப்பவர்கள் முன்னேறுவதை பார்த்து மனம் வருந்துவார்கள். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்ற கேள்வி மீண்டும் எழும். ஆனால் சித்தர்கள் கூறுவதன்படி இறைவன் தாமதப்படுத்துவது மறுப்பதற்காக அல்ல, சரியான நேரம் வரும் வரை காத்திருக்கச் செய்வதற்காக. ஒரு விதையை இன்று விதைத்தவுடன் நாளையே அது மரமாக மாறிவிடாது. அது மண்ணுக்குள் மறைந்து மெதுவாக வேர்களை வளர்க்கும். வெளியில் எதுவும் நடக்காதது போல தோன்றினாலும் உள்ளுக்குள் பெரிய மாற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அதுபோலவே கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் வெளியில் தாமதம் இருப்பது போல தோன்றினாலும் அவர்களுடைய எதிர்காலத்தை வலிமையாக அமைக்கும் அடித்தளம் அமைந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் அவர்கள் பெறும் வெற்றி தற்காலிகமாக இல்லாமல் நிலையானதாக அமைகிறது. சித்தர்கள் மேலும் ஒரு உண்மையை கூறுகின்றனர். வாழ்க்கையில் அதிக சோதனைகளை சந்திக்கும் மனிதர்களுக்கு மற்றவர்களின் வலியை புரிந்து கொள்ளும் திறன் அதிகமாக இருக்கும். துன்பத்தை அனுபவிக்காத ஒருவரால் துன்பப்படுபவர்களை உண்மையாக ஆறுதல் கூற முடியாது. பசியை அறியாத ஒருவரால் பசியின் வேதனையை உணர முடியாது. தோல்வியை சந்திக்காத ஒருவரால் தோல்வியடைந்தவர்களை ஊக்கப்படுத்த முடியாது. அதனால்தான் கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை பல அனுபவங்களை அளிக்கிறது. அவர்கள் ஒவ்வொரு வழியையும் கடந்து வரும்போது மற்றவர்களுக்கு வழிகாட்டும் மனப்பக்குவத்தை பெறுகிறார்கள். பின்னர் அவர்களுடைய ஒரு வார்த்தையே பலருடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை உருவாக்கும் அளவுக்கு வலிமை பெறுகிறது. பல கும்பராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்பாங்க. வாழ்க்கையில் பெரிய சோதனை முடிந்த சில காலத்திற்கு பிறகு அதைவிட பெரிய நன்மையோ அவர்களை தேடி வரும். ஆனால் அந்த நன்மை வருவதற்கு முன்பு அவர்கள் பொறுமையை முழுமையாக சோதிக்கும் நிகழ்வுகள் நடைபெறும். இது சாதாரண நிகழ்வு அல்ல என்று சித்தர்கள் கூறுகின்றனர். வாழ்க்கையின் அடுத்த உயரத்திற்கு செல்லும் முன்பு ஆன்மாவின் உறுதியை இறைவன் சோதிக்கிறான். அந்த சோதனையை நம்பிக்கையுடன் கடந்து சென்றவர்களே பெரிய பொறுப்புகளை ஏற்க தகுதியானவர்களாக மாறுகிறார்கள். அதனால்தான் பல கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இருள் அதிகமான நேரத்திற்கு பிறகே மிகப்பெரிய ஒளி தோன்றுகிறது. கும்பராசிக்காரர்கள் துன்பத்தை வெறுக்கக்கூடாது என்றும் சித்தர்கள் அறிவுறுத்துகின்றனர். துன்பம் வந்தவுடன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைக்கக்கூடாது. அந்த துன்பம் நம்மை எதை கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறது என்று சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு சோதனையிலும் ஒரு பாடம் மறைந்து கிடக்கிறது. அந்த பாடத்தை புரிந்து கொண்டவுடன் அதே சோதனை மீண்டும் வருவதில்லை. வாழ்க்கை அடுத்த நிலைக்கு நகர்ந்து விடுகிறது. இதுவே கர்மத்தின் செயல்முறை என்று சித்தர்கள் விளக்குகின்றனர். அதனால்தான் ஒரே தவறை மீண்டும் மீண்டும் செய்யாமல் ஒவ்வொரு அனுபவத்திலிருந்தும் ஞானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கூறுகின்றனர். மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய பலம் என்னவென்றால், எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் ஒரு நாள் அவர்கள் மீண்டும் எழுந்து நிற்பார்கள். சில நாட்கள் அமைதியாக இருப்பார்கள், மனம் வருந்துவார்கள். ஆனால் முழுமையாக தோல்வியை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை கைவிட மாட்டார்கள். அவர்களுக்குள் இருக்கும் அந்த விடாமுயற்சியே அவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. இதுவே பல பிறவிகளாக அவர்கள் வளர்த்து கொண்ட மனவலிமையின் வெளிப்பாடாகும் என்று சித்தர்கள் கூறுகின்றனர். அதனாலதான் வாழ்க்கை எத்தனை முறை அவர்களை கீழே தள்ளினாலும் ஒவ்வொரு முறையும் அவர்கள் இன்னும் வலிமையாக எழுந்து நிற்பார்கள். இறுதியாக சித்தர்கள் கூறும் மிகப்பெரிய உண்மை என்னவென்றால், கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வரும் சோதனைகள் அவர்களை அழிப்பதற்காக அல்ல, அவர்களுக்குள் மறைந்து இருக்கும் சக்தியை வெளிக்கொண்டு வருவதற்காக. ஒரு சாதாரண கல்லை யாரும் மதிப்பதில்லை. ஆனால் அதே கல் ஒரு சிற்பியின் கையில் பல முறை ஒளியால் செதுக்கப்பட்ட பிறகுதான் அனைவரும் வணங்கும் சிலையாக மாறுகிறது. அதுபோலவே கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையையும் இறைவன் அனுபவங்களின் ஒளியால் மெதுவாக செதுக்குகிறான்.
அந்த செதுக்குதலின் வலியை மட்டும் பார்த்தால் அது சோதனையாக தோன்றும். ஆனால் அதன் முடிவை பார்த்தால் அது இறையருளின் மிகப்பெரிய பரிசு என்பதை அவர்கள் உணர்வார்கள். எனவே வாழ்க்கையில் எந்த சோதனை வந்தாலும் மனம் தளராமல், இது என்னை மேலும் உயர்த்துவதற்காக வந்த ஒரு பயிற்சி என்று நம்பிக்கையுடன் முன்னேற வேண்டும். அந்த நம்பிக்கையை இழக்காமல் இருப்பவர்களை இறைவன் ஒருபோதும் கைவிட மாட்டான் என்று சித்தர்கள் அருள்வாக்காக கூறியுள்ளனர். சித்தர்கள் கூறும் மறைநூல்களில் ஒரு ஆழமான உண்மை குறிப்பிடப்பட்டுள்ளது. சில மனிதர்களுக்கு வெளியில் தெரியும் வலிமை இருக்கும், சிலருக்கு அறிவின் வலிமை இருக்கும். ஆனால் மிகச் சிலருக்கு மட்டுமே கண்களால் பார்க்க முடியாத ஒரு மறைந்த சக்தி இருக்கும். அந்த சக்தியே உள்ளுணர்வு. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த அரிய வரம் இயற்கையாகவே கிடைத்திருப்பதாக சித்தர்கள் கூறுகின்றனர். இதை அவர்கள் எந்த பள்ளியிலும் கற்றுக்கொள்வதில்லை, யாரும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதும் இல்லை. இருந்தாலும் சில விஷயங்களை அவர்கள் மனதிற்குள் உணர்ந்து விடுவார்கள். ஒரு நிகழ்வு நடைபெறுவதற்கு முன்பே அதன் நிழல் அவர்களுடைய மனதில் தோன்றும். சில நேரங்களில் காரணமே இல்லாமல் மனதில் ஒரு எச்சரிக்கை தோன்றும். சில மனிதர்களை பார்த்தவுடனேயே அவர்களை நம்பலாமா வேண்டாமா என்ற உணர்வு உருவாகும். இது போன்ற அனுபவங்களை பல கும்பராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே சந்தித்திருப்பார்கள். அந்த அனுபவங்கள் வெறும் தற்செயலான நிகழ்வுகள் அல்ல, இறைவன் அவர்களுக்குள் வைத்திருக்கும் மறைந்த ஆற்றலின் வெளிப்பாடே அது என்று சித்தர்கள் கூறுகின்றனர். கும்பராசிக்காரர்களின் மனம் சாதாரணமாக செயல்படுவதில்லை. அவர்கள் ஒரு விஷயத்தை கண்களால் பார்ப்பதற்கு முன்பே மனதால் உணர முயற்சிப்பார்கள். பல நேரங்களில் மற்றவர்கள் கவனிக்காத சிறிய விஷயங்களை கூட அவர்கள் கவனித்து விடுவார்கள். ஒருவரின் பேச்சு, முகபாவனை, நடத்தை, பார்வை ஆகியவற்றின் மூலம் அவர்களின் உண்மையான மனநிலையை உணரக்கூடிய திறன் இவர்களுக்கு இருக்கும். அதனால்தான் சில மனிதர்களிடம் காரணமே இல்லாமல் அவர்களுக்கு நெருக்கம் ஏற்படும். சிலரை பார்த்த உடனேயே மனம் விலக வேண்டும் என்று சொல்லும். பின்னர் காலம் கடந்த பிறகு அந்த உணர்வு சரியானது என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இதுபோன்ற அனுபவங்கள் மீண்டும் மீண்டும் நடைபெறுவதன் காரணம் அவர்களுடைய உள்ளுணர்வு தொடர்ந்து அவர்களுக்கு வழிகாட்டிக் கொண்டிருப்பதால் தான் என்று சித்தர்கள் விளக்குகின்றனர். பல கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு அனுபவத்தை அடிக்கடி கூறுவார்கள். ஒரு செயலை செய்ய மனம் சம்மதிக்கவில்லை, காரணம் தெரியவில்லை, இருந்தாலும் அந்த செயலை செய்யவில்லை. சில நாட்கள் கழித்து அந்த முடிவு சரியானது என்று தெரிய வந்தது என்பார்கள். அதேபோல சில நேரங்களில் எந்த ஆதாரமும் இல்லாமல் ஒரு மனிதரை நம்ப வேண்டும் என்று மனம் சொல்லும். பின்னர் அந்த மனிதரே வாழ்க்கையின் மிகப்பெரிய உதவியாளராக மாறுவார். இவை அனைத்தும் உள்ளுணர்வின் செயல்பாடுகள் என்று சித்தர்கள் கூறுகின்றனர். வெளிப்படையாக பார்க்கும் அறிவை விட உள்ளிருந்து வழிகாட்டும் அறிவு சில நேரங்களில் மிகவும் வலிமையானதாக இருக்கும். அந்த உள்ளுணர்வை மதிக்கும் மனிதர்கள் வாழ்க்கையில் பல ஆபத்துகளில் இருந்து தப்பித்து விடுவார்கள். முந்தைய பிறவிகளில் ஆன்மீக பயிற்சிகளை மேற்கொண்ட ஆன்மாக்களுக்கு இந்த உள்ளுணர்வு மிகவும் வலிமையாக இருக்கும் என்று சித்தர்கள் கூறுகின்றனர். கும்பராசியில் பிறந்த பலர் பல பிறவிகளாக அறிவை தேடியவர்களாக இருந்ததால் இந்த பிறவியிலும் அவர்களுடைய மனம் மிகவும் நுட்பமான அலைகளை உணரக்கூடிய நிலையில் இருக்கிறது. அதனால்தான் சில நேரங்களில் யாரும் சொல்லாமல் ஒரு நிகழ்வு நடக்கப் போகிறது என்று மனதில் தோன்றும். சில இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என்ற உணர்வு வரும். சிலரை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் திடீரென உருவாகும். பின்னர் அந்த எண்ணங்களுக்கு பின்னால் ஒரு ஆழமான காரணம் இருந்தது என்பதை வாழ்க்கை அவர்களுக்கே உணர்த்தும். இந்த அனுபவங்களை அலட்சியப்படுத்தாமல் கவனித்துக் கொண்டால் அவர்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுக்க முடியும். சித்தர்கள் ஒரு முக்கியமான எச்சரிக்கையையும் கூறுகின்றனர். உள்ளுணர்வுக்கும் பயத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. பயம் மனதை குழப்பும், உள்ளுணர்வு மனதை அமைதியாக எச்சரிக்கும். பயம் அவசரப்படுத்தும், உள்ளுணர்வு பொறுமையாக யோசிக்கச் சொல்லும். பயம் காரணமில்லாமல் கலக்கத்தை உருவாக்கும், ஆனால் உள்ளுணர்வு காரணம் தெரியாமல் இருந்தாலும் ஒரு தெளிவான திசையை காட்டும். இந்த இரண்டிற்கும் உள்ள வேறுபாட்டை கும்பராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனம் அமைதியாக இருக்கும் நேரத்தில் எழும் உணர்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சித்தர்கள் கூறுகின்றனர். கும்பராசிக்காரர்களின் மறைந்த சக்தி உள்ளுணர்வு மட்டுமல்ல, மற்றவர்களின் மனவேதனையை எளிதாக உணரக்கூடிய இரக்க மனமும் அவர்களிடம் இருக்கும். ஒருவர் வெளியில் சிரித்துக் கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள் அவர் துன்பப்படுகிறார் என்பதை உணரக்கூடிய திறன் இவர்களுக்கு இருக்கும். அதனாலதான் பலர் தங்களுடைய பிரச்சனைகளை கும்பராசிக்காரர்களிடம் வந்து பகிர்ந்து கொள்வார்கள். அவர்கள் பேசும் வார்த்தைகளிலே ஒரு ஆறுதல் இருக்கும். அவர்களுடைய அருகில் சில நேரம் இருந்தாலே மனம் அமைதியாகிறது என்று பலர் உணர்வார்கள். இது சாதாரண குணம் அல்ல, இறைவன் சில ஆன்மாக்களுக்கு மட்டுமே வழங்கும் அரிய கருணை என்று சித்தர்கள் கூறுகின்றனர். ஆனால் இந்த மறைந்த சக்தியை பாதுகாப்பதும் மிகவும் அவசியம். அதிக கோபம், பொய், பேராசை, தேவையற்ற வாக்குவாதம், பிறரை பற்றிய தீய சிந்தனை போன்றவை
இந்த உள்ளுணர்வின் தெளிவை குறைத்துவிடும். மனம் குழப்பமாக இருந்தால் உள்ளிருந்து வரும் வழிகாட்டுதலை உணர முடியாது. அதனால்தான் கும்பராசிக்காரர்கள் மனதை எப்போதும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சித்தர்கள் அறிவுறுத்துகின்றனர். முடிந்தவரை உண்மையாக பேச வேண்டும். யாருக்கும் தேவையில்லாத தீங்கு நினைக்கக்கூடாது. இயற்கையை நேசிக்க வேண்டும். அமைதியான இடங்களில் சிறிது நேரம் தனிமையில் இருக்க வேண்டும். இவ்வாறு வாழும்போது அவர்களுடைய உள்ளுணர்வு நாளுக்கு நாள் வலிமை பெறும். சித்தர்கள் மேலும் கூறுவது என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலோ அல்லது மாலை நேரத்திலோ சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து இறைவனை நினைத்து மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். மூச்சின் ஓட்டத்தை கவனித்து அமைதியாக அமர்ந்தாலே மனதில் இருக்கும் தேவையற்ற எண்ணங்கள் மெதுவாக விலகத் தொடங்கும். மனம் அமைதியாகும் போது உள்ளுணர்வின் குரல் தெளிவாக கேட்கும். பல நாட்களாக தீர்வு கிடைக்காமல் இருந்த பிரச்சனைகளுக்கு கூட திடீரென்று மனதிலேயே பதில் தோன்றும். எந்த வழியில் செல்ல வேண்டும், எந்த முடிவை எடுக்க வேண்டும் என்ற தெளிவு உருவாகும். இதுவே உள்ளுணர்வு வலுப்பெறுவதற்கான அடையாளம் என்று சித்தர்கள் கூறுகின்றனர். இறுதியாக சித்தர்கள் கூறும் மிக முக்கியமான உண்மை என்னவென்றால், கும்பராசிக்காரர்கள் தங்களுக்குள் இருக்கும் இந்த மறைந்த சக்தியை ஒருபோதும் சிறுமையாக எண்ணக்கூடாது. எல்லோருக்கும் கிடைக்காத ஒரு அரிய வரம் இது. இதை நல்ல வழியில் பயன்படுத்தினால் தங்களுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல, பலருடைய வாழ்க்கையையும் ஒளிமயமாக மாற்ற முடியும். உள்ளுணர்வை நம்பி இறையருளை நினைத்து தர்மத்தின் பாதையில் தொடர்ந்து நடந்தால் வாழ்க்கையின் பல மறைந்த கதவுகள் தானாகவே திறக்கத் தொடங்கும். மனிதர்கள் பார்க்க முடியாத பல ஆபத்துகளிலிருந்து இறைவன் அவர்களை காப்பாற்றுவான். சரியான மனிதர்களை சரியான நேரத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில் இணைப்பான். இறுதியில் அவர்கள் பிறந்ததன் உண்மையான நோக்கத்தையும் உணர்ந்து நிறைவான வாழ்க்கையை வாழும் அருளை பெறுவார்கள் என்று சித்தர்கள் அருள்வாக்காக கூறியுள்ளனர். கும்பராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கையை பற்றி சித்தர்கள் கூறும்போது, செல்வம், உறவுகள், அதிர்ஷ்டம் ஆகிய மூன்றும் மிகவும் வித்தியாசமான முறையில் அமைந்திருக்கும் என்று குறிப்பிடுகின்றனர். சில ராசிக்காரர்களுக்கு இளமையிலேயே செல்வமும் வசதியும் கிடைத்துவிடும். சிலருக்கு எந்த முயற்சியும் இல்லாமல் வாய்ப்புகள் வந்து சேரும். ஆனால் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கை அப்படியல்ல. இவர்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு முன்னேற்றத்திற்கும் பின்னால் உழைப்பும் பொறுமையும் நேர்மையும் இருக்கும். அதனால்தான் இவர்களின் செல்வம் மெதுவாக வளர்ந்தாலும் அது நிலையாக இருக்கும். சித்தர்கள் கூறுவதன்படி, எளிதாக கிடைத்த செல்வம் எளிதாகவே மறைந்து போகும். ஆனால் வியர்வையால் கிடைத்த செல்வம் தலைமுறைகளை காக்கும். இந்த அரிய வரத்தை இறைவன் கும்பராசிக்காரர்களுக்கு வழங்கியிருக்கிறான். பல கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் பொருளாதார சிரமங்களை சந்திப்பார்கள். அவர்கள் மற்றவர்களைப் போல விரைவாக உயர்ந்து விட மாட்டார்கள். எவ்வளவு உழைத்தாலும் அதற்கான பலன் உடனடியாக கிடைக்காமல் போகலாம். இதை பார்த்து சில நேரங்களில் மனம் உடைந்து விடுவார்கள். ஆனால் சித்தர்கள் கூறுவது என்னவென்றால், இறைவன் தாமதப்படுத்துவது அவர்களை வலிமைப்படுத்துவதற்காகத்தான். பணத்தின் மதிப்பை உணர்ந்த மனிதரால் மட்டுமே அந்த செல்வத்தை நீண்ட காலம் பாதுகாக்க முடியும். அதனாலதான் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஆரம்பகால சிரமங்கள் அவர்களுக்கு ஒரு பெரிய பாடமாக அமைகின்றன. பின்னர் அவர்கள் சம்பாதிக்கும் ஒவ்வொரு பொருளின் மதிப்பையும் உணர்ந்து வாழ்கிறார்கள். கும்பராசிக்காரர்கள் எந்த வழியிலாவது செல்வம் சேர்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அல்ல. நேர்மையான வழியில் கிடைக்கும் வருமானத்தையே அவர்கள் மனதார விரும்புவார்கள். தவறான வழியில் கிடைக்கும் வசதிகள் வெளியில் பிரகாசமாக தோன்றினாலும் உள்ளுக்குள் அமைதியை பறித்துவிடும் என்பதை அவர்கள் இயல்பாகவே உணர்ந்திருப்பார்கள். அதனால்தான் குறைவாக இருந்தாலும் நிம்மதியாக வாழ்வதையே விரும்புவார்கள். இந்த மனப்பான்மைதான் அவர்களை இறைவனின் அருளுக்கு தகுதியானவர்களாக மாற்றுகிறது என்று சித்தர்கள் கூறுகின்றனர். நேர்மையாக சம்பாதித்த ஒரு சிறிய வருமானத்திற்கே இறைவன் பெரிய அருளை இணைத்து அனுப்புவான். அதனால் அந்த வருமானம் எதிர்பார்த்ததை விட அதிக நன்மையை தரும். சித்தர்கள் மேலும் கூறுகின்றனர், கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகுதான் செல்வத்தின் கதவுகள் முழுமையாக திறக்கத் தொடங்கும். அதற்கு முன்பு அவர்கள் பல அனுபவங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். யாரை நம்ப வேண்டும், எதில முதலிடம் கொடுக்க வேண்டும், எந்த முடிவை எடுக்க வேண்டும் என்பதை அந்த வாழ்க்கையே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும். இந்த அனுபவங்கள் முடிந்த பிறகுதான் நிலையான முன்னேற்றம் ஆரம்பமாகும். அதன் பிறகு அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் மெதுவாக நல்ல பலனை தரத் தொடங்கும். வாழ்க்கை முழுவதும் போராடியவர்கள் என்று நினைத்த நேரத்திலேயே எதிர்பாராத கதவுகள் திறந்து முன்னேற்றம் அவர்களை தேடி வரும். இதுவே கர்மத்தின் நேரம் என்று சித்தர்கள் கூறுகின்றனர். உறவுகளை பொறுத்தவரை கும்பராசிக்காரர்கள் மிகவும் ஆழமான மனம் கொண்டவர்கள். அவர்கள் யாரிடமும் உடனடியாக மனதை திறந்து பேச மாட்டார்கள். வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் பல உணர்வுகளை வைத்திருப்பார்கள். ஒருவரை முழுமையாக புரிந்து கொண்ட பிறகே அவரை நம்புவார்கள். ஆனால் ஒருமுறை நம்பிக்கை வைத்துவிட்டால் அந்த உறவை உயிரோடு இருக்கும் வரை காப்பாற்ற முயற்சிப்பார்கள்.
நண்பர்களாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், வாழ்க்கை துணையாக இருந்தாலும் அவர்கள் கொடுக்கும் அன்பு உண்மையானதாக இருக்கும். அதனால தான் யாராவது அந்த நம்பிக்கையை உடைத்து விட்டால் அவர்கள் மிகவும் ஆழமாக மனவேதனை அடைவார்கள். பல நேரங்களில் கும்பராசிக்காரர்களின் நல்ல மனதை சிலர் தவறாக பயன்படுத்திக் கொள்வார்கள். அவர்கள் மறுக்கத் தெரியாத குணம் கொண்டவர்கள். யாராவது உதவி கேட்டால் தங்களால் முடிந்ததை செய்து விடுவார்கள். சிலர் இந்த நல்ல குணத்தை பலவீனமாக நினைத்து ஏமாற்ற முயற்சி செய்வார்கள். ஆனால் சித்தர்கள் கூறுவது என்னவென்றால், நல்ல மனம் கொண்ட மனிதன் ஒருபோதும் உண்மையில் தோல்வி அடைவதில்லை. ஏமாற்றிய மனிதன் சில நாட்கள் வெற்றி பெற்றது போல தோன்றலாம், ஆனால் தர்மத்தின் கணக்கு ஒரு நாள் சரியாகும். நல்ல மனம் கொண்டவரின் கண்ணீரை இறைவன் ஒருபோதும் வீணாக்க மாட்டான். அந்த கண்ணீரே ஒரு நாள் ஆசீர்வாதமாக மாறி அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கும். கும்ப ராசிக்காரர்களுக்கு உண்மையான நண்பர்கள் மிகவும் குறைவாக இருப்பார்கள். ஆனால் அந்த சில நண்பர்களே அவர்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய பலமாக மாறுவார்கள். எண்ணிக்கையை விட தரத்திற்கே அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். பலருடன் பழகுவதை விட உண்மையாக அன்பு செலுத்தும் சிலருடன் வாழ்வதையே விரும்புவார்கள். இதுவே அவர்களுடைய மன அமைதிக்கு காரணமாக அமையும். சித்தர்கள் கூறுவதன்படி இறைவன் கும்ப ராசிக்காரர்களுக்கு சரியான நேரத்தில் சரியான மனிதர்களை அறிமுகப்படுத்துவான். அந்த மனிதர்களே அவர்களுடைய வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளையும் புதிய முன்னேற்றங்களையும் உருவாக்குவார்கள். அதிர்ஷ்டத்தை பற்றி பேசும்பொழுது கும்பராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் மற்றவர்களைப் போல வெளிப்படையாக தெரியாது. அது மெதுவாக வேலை செய்யும். சில நேரங்களில் எல்லாம் முடிந்து விட்டது என்று அவர்கள் நினைக்கும் நேரத்தில் திடீரென்று ஒரு நல்ல வாய்ப்பு உருவாகும். எதிர்பாராத மனிதர் ஒருவர் உதவிக்கரம் நீட்டுவார். நீண்ட காலமாக நின்று போயிருந்த ஒரு முயற்சி திடீரென வெற்றி பெறும். பல ஆண்டுகளாக மூடியிருந்த ஒரு கதவு தானாக திறக்கும். இந்த நிகழ்வுகள் அனைத்தும் சும்மா நடப்பவை அல்ல. பல ஆண்டுகளாக அவர்கள் செய்த உழைப்பு, பொறுமை, தர்மம் ஆகியவற்றின் பலன் திரும்பி வரும் காலம்தான் அது என்று சித்தர்கள் கூறுகின்றனர். சித்தர்கள் மேலும் ஒரு ஆழமான உண்மையை கூறுகின்றனர். கும்ப ராசிக்காரர்கள் செல்வத்தை மட்டும் தேடிச் சென்றால் வாழ்க்கையில் முழுமையான திருப்தி கிடைக்காது. ஆனால் தர்மத்தை முன்னிலைப்படுத்தி வாழ்ந்தால் செல்வமும் மரியாதையும் நல்ல மனிதர்களும் மன அமைதியும் அவர்களை தேடி வரும். ஏனெனில் இவர்களுடைய வாழ்க்கையின் உண்மையான செல்வம் பணம் மட்டுமல்ல. மக்களின் அன்பு, நல்ல பெயர், இறையருள், மன நிம்மதி, உண்மையான உறவுகள் ஆகிய அனைத்தும் சேர்ந்ததே அவர்களுடைய மிகப்பெரிய செல்வமாகும். இந்த உண்மையை உணர்ந்த நாளிலிருந்து அவர்கள் வாழ்க்கையை வேறு பார்வையில் பார்க்கத் தொடங்குவார்கள். இறுதியாக சித்தர்கள் கூறும் அருள்வாக்கு என்னவென்றால், கும்பராசிக்காரர்கள் செல்வம் தாமதமாக வருகிறது என்று ஒருபோதும் மனம் தளரக்கூடாது. இறைவன் அவர்களுக்காக வைத்திருப்பது தற்காலிகமான முன்னேற்றம் அல்ல, நிலையான முன்னேற்றம். உறவுகளில் ஏமாற்றம் ஏற்பட்டாலும் மனித நேயத்தை இழக்கக்கூடாது. நல்ல மனதை ஒருபோதும் மாற்றிக்கொள்ளக்கூடாது. தர்மத்தின் பாதையில் தொடர்ந்து நடந்தால் சரியான காலத்தில் செல்வமும் வரும், உண்மையான உறவுகளும் வரும், எதிர்பாராத அதிர்ஷ்டமும் வாழ்க்கையை மாற்றும். அந்த நாளிலிருந்து அவர்கள் இதுவரை சந்தித்த அனைத்து சோதனைகளுக்கும் பின்னால் இருந்த இறையருளை புரிந்து கொண்டு நன்றியுடன் வாழ்வார்கள் என்று சித்தர்கள் அருள்வாக்காக கூறியுள்ளனர். சித்தர்கள் கூறும் மிகப்பெரிய உண்மைகளில் ஒன்று, கர்மத்தை முற்றிலும் அழிக்க முடியாது என்றாலும் அதன் தாக்கத்தை குறைக்க முடியும் என்பதாகும். மனிதன் செய்த ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு. நல்ல செயல்கள் புண்ணியமாக மாறுகின்றன. தவறான செயல்கள் கர்மப்பதிவாக மாறுகின்றன. அந்த கர்மங்களே அடுத்தடுத்த அனுபவங்களாக வாழ்க்கையில் வெளிப்படுகின்றன. ஆனால் இறைவன் மனிதனுக்கு ஒரு அரிய வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறான். அது தர்மத்தின் வழியாகவும் இறை நினைவின் வழியாகவும் நல்ல செயல்களின் வழியாகவும் கர்மத்தின் பாரத்தை மெதுவாக குறைத்துக் கொள்ளும் வாய்ப்பு. கும்பராசியில் பிறந்தவர்கள் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகளாக வாழ்க்கையில் இருந்து வந்த தடைகள் மெதுவாக விலகி மன அமைதியும் குடும்ப நிம்மதியும் பொருளாதார முன்னேற்றமும் அதிகரிக்கும் என்று சித்தர்கள் கூறுகின்றனர். கும்பராசிக்காரர்களுக்கு முதலில் தேவையானது மன அமைதி. மனம் அமைதியாக இல்லாத மனிதனால் எந்த நல்ல முடிவையும் எடுக்க முடியாது. அதனாலதான் வாரத்தில் ஒரு நாளாவது அனைத்து வேலைகளையும் சிறிது நேரம் ஒதுக்கி வைத்து அமைதியாக இறைவனை நினைத்து அமர வேண்டும் என்று சித்தர்கள் கூறுகின்றனர். இறைவனின் திருநாமத்தை மனதில் உச்சரித்தாலும் போதும். மனதில் இருக்கும் கவலைகளை எல்லாம் இறைவனின் திருவடியில் ஒப்படைத்து அமைதியாக சில நிமிடங்கள் அமர்ந்தால் உள்ளுக்குள் இருந்த குழப்பங்கள் மெதுவாக விலகத் தொடங்கும். மனம் தெளிவடையும். மனம் தெளிவடைந்த பிறகுதான் வாழ்க்கையிலும் தெளிவான பாதை உருவாகும். இதுவே கர்ம நிவர்த்திக்கான முதல் படி என்று சித்தர்கள் விளக்குகின்றனர். அடுத்ததாக சித்தர்கள் மிகவும் வலியுறுத்துவது தர்மத்தை பற்றித்தான். கும்பராசிக்காரர்கள் தங்களால் முடிந்த அளவிற்கு பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்று கூறுகின்றனர்.
ஒரு மனிதனின் பசியை போக்குவது மிகப்பெரிய புண்ணியமாக கருதப்படுகிறது. செல்வம் அதிகமாக இருந்தால்தான் தர்மம் செய்ய வேண்டும் என்பது தவறான எண்ணம். ஒரு சிறிய உணவை கூட மனதார வழங்கினால் அதன் பலன் அளவற்றதாக இருக்கும் என்று சித்தர்கள் கூறுகின்றனர். அந்த தர்மத்தின் பலனாக வீட்டில் இருந்த வறுமை மெதுவாக விலகும். வாழ்க்கையில் இருந்த தடைகள் குறையும். மனதில் இருந்த கவலைகள் குறையத் தொடங்கும். ஏனெனில் பசியால் வாடும் உயிரின் மனநிறைவு நேரடியாக இறையருளாக மாறுகிறது என்று சித்தர்கள் கூறுகின்றனர். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மற்ற உயிர்களிடமும் கருணையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் சித்தர்கள் அறிவுறுத்துகின்றனர். தாகமாக இருக்கும் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் தண்ணீர் வைப்பது மிகவும் உயர்ந்த தர்மமாக கருதப்படுகிறது. குறிப்பாக வெயில் காலங்களில் ஒரு சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து உயிர்களின் தாகத்தை தீர்ப்பது எண்ணற்ற புண்ணியத்தை தரும். பேச முடியாத உயிர்களின் ஆசீர்வாதம் மிகவும் வலிமையானது என்று சித்தர்கள் கூறுகின்றனர். அதுபோல பசுமையை வளர்க்க மரக்கன்றுகளை நட்டு அவற்றை பாதுகாப்பதும் மிகப்பெரிய தர்மமாகும். ஒரு மரம் வளர்ந்தால் அது நூற்றுக்கணக்கான உயிர்களுக்கு நிழலையும் காற்றையும் வாழ்வையும் அளிக்கிறது. அதனால் ஒரு மரம் நடுவது பல உயிர்களுக்கு உதவுவது போன்ற புண்ணியத்தை தருகிறது. கும்பராசிக்காரர்கள் பெற்றோர்களையும் பெரியவர்களையும் மிகுந்த மரியாதையுடன் நடத்த வேண்டும் என்றும் சித்தர்கள் கூறுகின்றனர். பெரியவர்களின் மனதை காயப்படுத்துவது கர்மத் தடைகளை அதிகரிக்கும். அதே நேரத்தில் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை மனதார பெறுவது வாழ்க்கையில் பல மறைந்த கதவுகளை திறக்கும். பெற்றோரின் மனநிறைவு கிடைத்த வீட்டில் இறையருள் நிலைத்து நிற்கும். அவர்கள் சொல்லும் நல்ல வார்த்தைகள் பல தடைகளை நீக்கும் ஆற்றல் கொண்டவை. அதனாலதான் பெரியவர்கள் வாழ்த்தும் வாழ்க்கையும் பெரியவர்கள் மனம் வருந்தும் வாழ்க்கையும் ஒரே மாதிரியாக இருக்காது என்று சித்தர்கள் கூறுகின்றனர். கோபம் என்பது கும்பராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக கையாள வேண்டிய ஒரு குணமாகும். பொதுவாக அவர்கள் அமைதியானவர்களாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்துவிட்டால் கடுமையாக பேசிவிடும் இயல்பு இருக்கலாம். அந்த சில நிமிட கோபம் பல ஆண்டுகளாக கட்டிய உறவுகளை கூட உடைத்துவிடும். அதனால்தான் கோபம் வரும் நேரத்தில் எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது என்று சித்தர்கள் அறிவுறுத்துகின்றனர். மனம் அமைதியாகிய பிறகு எடுக்கப்படும் முடிவுகளே சரியானதாக இருக்கும். கோபத்தில் பேசப்பட்ட ஒரு வார்த்தை திரும்பப் பெற முடியாது. ஆனால் பொறுமையாக அமைதியாக இருந்தால் பல பிரச்சனைகள் தானாகவே முடிந்துவிடும். உண்மையை பேசும் பழக்கத்தை எந்த நிலையிலும் விடக்கூடாது என்று சித்தர்கள் மிகவும் வலியுறுத்துகின்றனர். பொய்யின் மூலம் கிடைக்கும் வெற்றி சில நாட்கள் மட்டுமே நிலைக்கும். ஆனால் உண்மையின் மூலம் கிடைக்கும் வெற்றி தலைமுறைகள் கடந்தும் நிலைத்து நிற்கும். உண்மையாக வாழும் மனிதனுக்கு ஆரம்பத்தில் சிரமங்கள் இருக்கலாம். ஆனால் இறுதியில் இறையருள் அவனை ஒருபோதும் கைவிடாது. கும்ப ராசிக்காரர்கள் இந்த உண்மையை மனதில் வைத்துக் கொண்டு எந்த சூழ்நிலையிலும் நேர்மையை இழக்காமல் வாழ வேண்டும். அதுவே அவர்களுடைய கர்ம நிவர்த்திக்கான மிகப்பெரிய வழிகளில் ஒன்றாகும். சித்தர்கள் மேலும் கூறுவது மன்னிக்கும் குணம் கர்மத்தை குறைக்கும் மிகப்பெரிய மருந்தாகும் என்பதாகும். நமக்கு தீங்கு செய்தவர்களை நினைத்து தினமும் வெறுப்புடன் வாழ்வதால் அவர்களுக்கு எந்த இழப்பும் ஏற்படாது. மாறாக நம்முடைய மன அமைதியே கெட்டுவிடும். அதனால்தான் முடிந்தவரை பழிவாங்கும் எண்ணத்தை விட்டுவிட வேண்டும். மனதில் இருக்கும் கசப்பை மெதுவாக கரைத்துவிட வேண்டும். மன்னிப்பது என்பது அவர்கள் செய்த தவறை ஏற்றுக்கொள்வது அல்ல, நம்முடைய மனதை அந்த வேதனையிலிருந்து விடுவிப்பதுதான். இந்த மனநிலை உருவான பிறகுதான் கர்மத்தின் பாரம் மெதுவாக குறையத் தொடங்கும் என்று சித்தர்கள் கூறுகின்றனர். மேலும் கும்பராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய செயல்களை ஒருமுறை நினைத்து பார்க்க வேண்டும். இன்று யாருடைய மனதை காயப்படுத்தினோமா? யாருக்காவது உதவி செய்யும் வாய்ப்பை தவறவிட்டோமா? யாரிடமாவது தேவையில்லாமல் கடுமையாக பேசியோமா என்று தங்களை தாங்களே சிந்திக்க வேண்டும். தவறு இருந்தால் அதை அடுத்த நாளில் திருத்திக் கொள்ள வேண்டும். இவ்வாறு தன்னைத்தானே திருத்திக் கொண்டு வாழும் மனிதனுடைய கர்ம பதிவுகள் நாளுக்கு நாள் தூய்மையாக மாறும் என்று சித்தர்கள் கூறுகின்றனர். இறுதியாக சித்தர்கள் கூறும் அருள்வாக்கு என்னவென்றால், கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வேண்டும் என்று நினைத்தால் முதலில் தங்களுடைய மனதையும் செயல்களையும் மாற்ற வேண்டும். இறைவனை நம்ப வேண்டும். தர்மத்தை விடக்கூடாது. உண்மையை பேச வேண்டும். பெரியவர்களை மதிக்க வேண்டும். உயிர்களிடம் கருணையுடன் நடந்து கொள்ள வேண்டும். யாருக்கும் வேண்டுமென்றே தீங்கு செய்யக்கூடாது. தினமும் நன்றியுணர்வுடன் வாழ வேண்டும். இந்த எளிய வழிகளை தொடர்ந்து கடைபிடித்தால் பல ஆண்டுகளாக இருந்த கர்மத் தடைகள் மெதுவாக விலகும். மனதில் அமைதி பெருகும். வீட்டில் மகிழ்ச்சி நிலைக்கும். செல்வம் நிலையாக வளரும். நல்ல மனிதர்கள் வாழ்க்கையில் இணைவார்கள். இறுதியில் இறையருளால் அவர்கள் பிறந்ததன் உண்மையான நோக்கத்தை நிறைவேற்றி நிறைவான வாழ்க்கையை வாழும் அருளை பெறுவார்கள் என்று சித்தர்கள் அருள்வாக்காக கூறியுள்ளனர். நண்பர்களே, கும்பராசியில் பிறந்திருப்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது ஒரு உயர்ந்த ஆன்மீக பயணத்தின் தொடர்ச்சி. இந்த பிறவியில் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு அனுபவமும்
உங்களை இன்னும் உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் ஒரு படிக்கட்டு. சோதனைகள் வந்தாலும் மனம் தளர வேண்டாம். உங்கள் நேர்மை, மனிதநேயம், அறிவு மற்றும் விடாமுயற்சி ஒரு நாள் உங்களை நீங்கள் நினைக்காத உயரத்துக்கு அழைத்துச் செல்லும். சித்தர்கள் கூறிய இந்த இரகசியங்களை வாழ்க்கையில் பின்பற்ற முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக நல்ல மாற்றங்களை நீங்கள் உணர்வீர்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் விருப்பம் தெரிவித்து உங்கள் கருத்தை கீழே பதிவு செய்யுங்கள். மேலும் இது போன்ற அரிய ஆன்மீக மற்றும் ஜோதிட இரகசியங்களை தொடர்ந்து அறிய எங்கள் பாம்பாட்டி சித்தர் சேனலை ஆதரித்து இணைந்திருங்கள்.